ஆன்லைன் கிளாஸ். ஓகே. அது வந்து ஏஎல்பி ஜோதிட கலை அந்த ஒத்துக்க வச்சது அந்த வகுப்பு 4வது கிளாஸ்லேயே. அப்போது இது எப்படா கண்டுபிடிச்சான் ஒருத்தன், எப்படா பிரித்தான்? ஆளுமை கவர்னன்ஸ் நடக்குதுமா, என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எது? பூமியை விட்டு வெளியில் ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ தான் யோசிக்கிறேன், அப்போ நியூட்டன் கரெக்டாக தானே கண்டுபிடிச்சிருங்க எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டை, புவியீர்ப்பு விசைன்னு. அப்போ எனக்கு டவுட் வருது, புவி ஈர்த்துதா இல்லை வெளிலேருந்து ஒன்று தள்ளுதா? சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரியாலிட்டியா, உள்ளேருந்து ஒன்று இழுக்குதா இல்லை வெளிலேருந்து இதுக்கு மேலே வெளில வராதுன்னு ஒன்று தள்ளுதா? இப்படிலாம் எனக்குள்ளே ஒரு ஆராய்ச்சி போகுது. அப்போ வெளியிலேருந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குது. அப்போ தான் கடல் அலை ஏன் பொங்குது, ஏன் இந்த பௌர்ணமி எப்படி வருது, திதினா என்ன, அமாவாசை எப்படி சொல்லி வச்ச மாதிரி அந்த நாளுக்கு வருது, எது எதை மறைக்குது, என்ன டைமிங் இது, சூரிய கிரகணம் சந்திர கிரகணங்கிறாங்க, தட்சிணாயனங்கிறாங்க, உத்தராயணங்கிறாங்க, 6 மாதத்துக்கு ஒரு எப்படி டில்ட் ஆகுது, இது எப்படி இந்த டைரக்ஷன் நோக்கி போகுது, எல்லாமே கால்குலேட் பண்ணி முன்கூட்டியே சொல்லிட்டு போயிட்டாமா. இது யாரும் ஃபோக்கஸே பண்ணல. அப்போ நான் இதுக்குள்ளே ஒரு மாணவனாக உள்ளே போக 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 இன்னைக்கு வந்து இந்த இந்த இன்டர்வியூ நடக்குதுல, நீங்கள் வந்திருக்கீங்கள, இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் தான் வந்து எடுக்கணுங்கிற லெவலில் எல்லாமே ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்பிக்கையும் தாண்டி, நம்பிக்கை வேறு கண்டுபிடிக்கிறது வேறு. நம்ம கண்டுபிடிச்சி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி 16வது கிளாஸ் அந்த ஏஎல்பியில் இருக்கிறேன்.